விஜய் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு விஜயை உச்சாணி கொம்பில் கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் யாருனாக்கா தொண்டர்களும் ரசிகர்களும். அவர்கள் ஏன் விஜய் உச்சாணி கொம்பில் வச்சிருக்கிறாங்க, எதற்காக அடுத்த முதலமைச்சராக வரணுன்ற கனவை நோக்கி போறாங்கனாக்கா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் சரியான நபராக இருந்திருந்தால் அந்த கனவு அவர்களுக்கு தேவையற்றது. விஜயோட லட்சியமே சிஎம் ஆகிறது தான். ஏன்னா ஒரு தனி மனிதனாக இன்றைக்கு எந்த பெரிய ஒரு கட்டமைப்பும் இல்லாமல் கட்டமைப்பை உருவாக்கி புதிதாக ஒரு கட்சியை உருவாக்கி அதற்கான பணச்செலவு பொருட்செலவு எல்லாம் செஞ்சு மக்கள் மத்தியில் நிற்கிறதே ஆட்சியை பிடிப்பதற்காக தான். ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்தை பிடிச்சாதான் இந்த பாசிச பாயாசம் என்ற நபர்களையும் சரி, இந்த இருமாப்போடு சுத்துகின்ற மன்னராட்சியும் சரி ஒழிப்பதற்காகத்தான ஒரு பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு. அங்கே பாலியல் சீண்டல்கள் அத்துமீறல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதற்கு காரணம் யாருன்னு பார்க்கும்போது கடைசியில் அவன் யாராக இருக்கிறான், திமுகவை சேர்ந்த நபராக இருக்கிறான். காவல்துறைன்னு கொண்டு வரப்பட்டது எதுக்குனாக்கா, குற்றங்களை கண்டறிந்து அந்த குற்றவாளிகளை தண்டனை வாங்கிடுவது தான் காவல்துறை. காவல்துறை நான் குற்றங்களை கண்டுபிடிக்க மாட்டேன், எல்லாத்தையும் அந்த பூசி மழுப்புன்னு சொன்னாக்கா உருப்பிடுமா நாடு? பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் ஒருத்தன் செய்கிறான், ஒட்டுமொத்த சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில். எப்படி எனக்கு புரியவே இல்லை. ஒரு சிசிடிவி வேலை செய்யலை சார், இந்த 2 சிசிடிவி வேலை செய்யலைன்னா ஓகே, ஒட்டு மொத்தமாக வேலை செய்யலைன்னா ஒட்டு மொத்தமாக வேலை செய்யலையா வேலை செய்யலைன்னு சொல்ல சொன்னீங்களா? டிஎன் மீடியா நோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுதர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். எடுத்த உடனே விஜய் அவர்கள் சிஎம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்றாரு. எம்ஜிஆர் கூட விஜய் ஒப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டி வைக்கிறார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, யதார்த்தமான உண்மை என்னன்னாக்கா, எம்ஜிஆரோடு விஜயை ஒப்பிடுவது சரி கிடையாது. விஜயை யாரோடும் ஒப்பிட வேணாம். விஜய் தனி ஒரு ஐக்கானாக கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் ஒரு தனி ஐக்கான். யாரையும் யாரோடு ஒப்பிடுவது, யார் கட்சியிலும் யாரோ இன்னொரு கட்சி நபர்கள் போய் மண்டியிடுவது என்பது உங்கள் வரலாறோடு போகட்டும். கரெக்டுங்களா? உங்கள் வரலாறு, நீங்கள் போயிட்டு உங்கள் கட்சியை அடமானம் வைத்தது போல் பிற கட்சியிடம் மண்டியிடக்கூடிய இந்த செயலை நீங்கள் விஜயிடம் ஒப்பிட்டு பேசுவது என்பது சாலச்சிறந்தது கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு விஜயை உச்சாணி கொம்பில் கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் யாருனாக்கா தொண்டர்களும் ரசிகர்களும். அவர்கள் ஏன் விஜய் உச்சாணி கொம்பில் வச்சிருக்கிறாங்க, எதற்காக அடுத்த முதலமைச்சராக வரணுன்ற கனவை நோக்கி போகிறாங்கனாக்கா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் சரியான நபராக இருந்திருந்தால் அந்த கனவு அவர்களுக்கு தேவையற்றது. இன்றைக்கு இருக்க நபர்கள் சரியான ஆட்சி முறை கொடுத்திருந்தால் திமுக, விஜய் இன்றைக்கு இருக்க காலச்சூழலில் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இல்லாத ஒரு சூழலில் மக்களுடைய பிரச்சனை, அன்றாட பிரச்சனையை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக விஜய் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, அதாவது ஒரு நாள் ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் சார் இன்றைக்கி இந்த பிரச்சனையாச்சு, இன்றைக்கி இந்த பிரச்சனையாச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமா? இப்போ நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட சொல்கிறேனே, அப்போ தொடர்ச்சியாக 1000 பிரச்சனைகள் தினம் தினம் பேசுகிறத போலவே அவரும் இந்த சமூகத்தை உற்று நோக்கும் பொழுது, இல்லை நம்ம என்ன தேவையோ நம்ம அடைஞ்சிட்டோம், பேர் புகழ் பணம் எல்லாம் அடைஞ்சிட்டோம், இதற்கு மேலே கால ஓட்டத்திற்கு ஏற்ப நம்ம அப்படி போகிறது சரி வராது, சினிமா நடித்தது போதும். மக்கள் தொடர்ச்சியாக இந்த அல்லலப்படக்கூடிய விஷயத்தை கேள்வி கேட்கணும் ஒருத்தன் தைரியமாக வரது இருக்குல்ல. இன்றைக்கு நீங்கள் சொல்கிறாங்களா ஆலமரம் விழுதுன்றானுங்கள, இவர்கள் எல்லோரையும் சரிக்கு சமமாக நின்று தைரியத்தோடு எதிர்க்கணும்னு ஒரு ஆம்பளையாக நிற்கிறதுன்றதே இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தில் மிக பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு இந்த திமுகவுடைய கட்டமைப்பு என்னன்னு தெரியும். ஆபாசமாக பேசுறதா இருக்கட்டும், ரவுடிசம் பண்ணுறதா இருக்கட்டும், காலகாலமாக எப்படியெல்லாம் அவர்கள் செய்து வந்தார்கள், இதெல்லாம் தாண்டி ஒரு சினிமாவில் இருந்தக்கூடிய ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் அரசியலுக்குள்ளே இன்றைக்கு கல யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ரவுடிசம் பண்ணக்கூடிய பல நபர்களை எதிர்த்து கேள்வி கேட்க தில்லா ஒரு ஆம்பளை நிற்கிறதுன்னு இருக்குல்ல, பாராட்டுக்குரிய விஷயம். அப்படி வந்த பிறகு அவரை நீங்கள் எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது, நீங்கள் கலைஞரோடு ஒப்பிடுவதுன்றது அவசியமற்றது. விஜய்க்கு ரொம்ப தெளிவான சித்தாந்தம், தெளிவான பார்வையோடு அந்த நகர்வை நகர்த்தி கொண்டு போகிறார். மக்களுக்காக நிற்கிறனும் பொழுது மக்கள் அவர்களை தூக்கி கொண்டாடுறாங்க. ஸோ அரியணையில் உட்கார வைக்க போகிறது மக்கள் தான். இப்போது இந்த கனவு விஜய்க்கு தேவையற்றதுன்னு அண்ணன் திரும்ப சொல்லவே முடியாது. இந்த கனவு விஜயோட கனவு கிடையாது. விஜயை நேசிக்கக்கூடிய கோடி பேர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய கனவு. விஜயை நேசிக்கக்கூடிய கோடான கோடி மக்களுடைய கனவாக இருக்கும் பொழுது, இந்த கனவு என்பது மக்களுடைய கனவு. மக்கள் தான் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து விஜய் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது, நீங்கள் விஜய் வரக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் சரியான வேலையை செஞ்சுருக்கணும். செய்ய துப்பு இல்லாமல் விஜய் வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குனாக்கா, ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, வரலாற்றில் அதை பதிவு வைப்போம். எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார். எங்கே? அமெரிக்காவில். அன்றைக்கு எலெக்ஷன் டயத்தில் 1984 அன்றைக்கு கலைஞர் அவருடைய முரசொலியில் சொன்ன விஷயம், எனது ஆருயிர் நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விட்டார், இவர்கள் மறைக்கிறார்கள், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க. எப்படி? இவர் வேறு கட்சி, அவர் வேறு கட்சி, அவர் இறந்துட்டாராமோ, அதுக்கு இவருக்கு ஓட்டு போடணுமா, நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க,
ஒருவேளை எம்ஜிஆர் வந்து உயிரோடு வந்து விட்டால் ஆட்சி அவரிடம் ஒப்படைத்து விட்டுகிறேன் சொன்னவர் யார் சார்? கலைஞர். எவ்வளோ மோசமான ஒரு நிலைக்கும் போகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய இந்த நபர்களோடு இன்றைக்கு விஜய் வந்து நின்று சண்டை சேர்த்துக்கு வராருன்னும் பொழுது இந்த யதார்த்த களத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து இந்த அரசியலை வந்து நகர்த்தி கொண்டு போக முடியும். இவர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். வரலாறு எந்த நீங்கள் படுகொலைகள்ன்றது ரொம்ப சாதாரணமாக அரசியல் கொலைகள்னு ஒரு பேரே வச்சுருக்காங்க தெரியுதா? காலங்காலமாக பார்க்குறோமா அரசியலுக்காக நிகழ்த்தப்படக்கூடிய கொலைகள் அரசியல் கொலைகள். இது எவ்வளோ சார் கேவலமாக இருக்குது. பூசணிக்காய் விளையிறதுக்காக இருக்கிறது பூசணி விதைன்னு சொல்கிற மாதிரி அரசியலுக்காக நடப்பது அரசியல் கொலைன்றதை நமக்கு பழக்கப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு கொலைகள் அந்த அளவுக்கு போகுதுனாக்கா அப்போ எவ்வளோ மோசமான ஒரு வன்மமான ஒரு ஆட்சி, இந்த அதிகார திமிர், இந்த ஆணவம் இது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தில்லோட வராப்பில் சரி நமக்காக வந்துட்டாரியா எவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு தூக்கி உட்கார வையான்னு முடிவு பண்ணுறான். உங்களை வந்து அவன் தான் உட்கார வச்சான். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரதுக்கு காரணம் மக்கள். ரெண்டாவது நீங்கள் கொடுத்த பணம், நீங்கள் கொடுத்த சாராயம், நீங்கள் சாதியை வச்சு ஒரு பிரச்சனையை ஊக்குவிச்சிங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் இன்றைக்கி வேணான இளைஞர்கள் வந்து ரொம்ப தெளிவான பாதையில் போராடும் பொழுது அண்ணன் திரும்ப நீங்கள் இப்படி தனியாக புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உள்ளபடி உங்களுக்கு அதிகார பகிர்வு வேணும்னா பேசாமக்கிட்டு வந்துடுங்க. இல்லை அதிகார பகிர்வு வேணால் நீங்கள் வந்து அடங்குமுறை அத்துமீறலாம் விட்டுட்டேன் நான் பேசாமல் திமுக கூட இருக்கிறேன்னா இருந்துட்டு போங்க. நீங்கள் அதை தாண்டி விட்டு நீங்கள் விஜய் விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவசியத்தில் உங்களுக்கு தேவையற்ற ஒரு விமர்சனம். இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது இல்லை சார், விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கார், களத்திலே இறங்காமல் அவர் சும்மா பாவலாக காமிச்சிட்டு இருக்காருலாம் சொல்லப்படுது. அதை எப்படி யோசிக்கிறீங்க? சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ யார் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்றதை பட்டியல் கொள்ளலாமா? சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உதயநிதி செய்கிறாரா இல்லையா? அவர் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க? களத்தில் இறங்கி தானே சார் வேலை பார்க்குறாரு. எப்போ? எப்போவுமே அந்த சரி மழையாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும். சூப்பர். ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு காரணமே இவங்க தான். அவங்களே வந்து நான் இங்கே நின்றுக்கிட்டு ஐயோ பிரச்சனை ஆயிடுச்சு நாங்கள் சரி செய்கிறோன்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? சரி செய்ய வேண்டிய இடத்துல உங்களை உட்கார வச்சுருக்கோம். அதிகாரத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டோம். விஜய்கிட்ட அதிகாரம் ஒப்படைச்சு விஜய் வந்து செய்யாமல் இருந்தால் நீங்கள் ஓகே சொல்லலாம். அதிகாரம் உங்கள் கையில் ஒப்படைச்சாச்சு. 3.5 வருஷமாக நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது இதை சரி செய்வதற்கான போதிய நிதி உங்கள்கிட்ட இருக்குது. சரி செய்வதற்கான கடமையும் கட்டாயமும் உங்கள்கிட்ட இருக்கணும் பொழுது நீங்கள் சரி செய்யாமல் எங்களை பெருவெள்ளத்தில் மழையில் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் வந்து களத்தில் நிற்கிறேன் வேலை செய்கிறேன்னாக்கா எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதானே? நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி விஜயை சொல்வது என்பது உங்களுடைய கையாலாகாத தனத்தை மறைப்பதற்காக விஜய் மீது போடப்படக்கூடிய பழி. சரி, அவர் வந்து இன்றைக்கு சூழலில் மக்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் அவசியம் கிடையாதுங்க. அவருக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம், விருப்பம் இல்லாட்டி செய்ய தேவை கிடையாது. அவர் ஒரு விமர்சனம் செஞ்சுட்டு போயிடலாம். புரியுதுங்களா? நீங்கள் அவர் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அவரை குறை சொல்கிற எல்லாரும் நீங்கள் ஏன்டா செய்யலான்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறீங்களா? இவ்வளோ நாளாக என்ன கழட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாக்கா அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நேராக விஜய்ட்டு வந்து நிற்கிறது. விஜய் இல்லைனாக்கா அடுத்து என்ன பண்ணுவீங்க? விஜய்ன்ற ஒரு ஆள் இல்லை, எங்கே போயிருப்பீங்க? அதிமுக போயிருப்பீங்க. ஆக மொத்தம் நீங்கள் குறை சொல்கிறதுங்களே தவிர வேலை செய்ய மாட்டீங்க. இவ்வளோ தான், இவங்களை கடந்துருவோம். சார், பிஜேபி கட்சியை சேர்ந்த ராமசீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? விஜய் அவர்களுக்கு லட்சியமே இல்லை, ஆனால் சிஎம் ஆகிறதுக்கு ஆசை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கட்சியை சேர்ந்த ராமசீனிவாசன் அவர் சொல்லியிருக்காருல்ல சார், அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? விஜய்க்கு ஆசை இல்லையா, ஆனால் விஜயோட லட்சியமே சிஎம் ஆகிறது தான். ஏன்னா ஒரு தனி மனிதனாக இன்றைக்கு எந்த பெரிய ஒரு கட்டமைப்பும் இல்லாமல் கட்டமைப்பை உருவாக்கி புதிதாக ஒரு கட்சியை உருவாக்கி அதற்கான பணச்செலவு பொருட்செலவெல்லாம் செஞ்சு மக்கள் மத்தியில் வந்து நிற்கிறதே ஆட்சியை பிடிப்பதற்காகத்தான். ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்தை பிடிச்சாதான் இந்த பாசிச பாயாசம் என்ற நபர்களையும் சரி, இந்த இருமாப்போடு சுற்றுகின்ற மன்னராட்சியும் சரி ஒழிப்பதற்காகத்தான் ஒரு தனி மனிதனாக வந்து நிற்கிறார் பொழுது அவர் லட்சியமே சிஎம் ஆகிறதா அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விஜய்க்கு வந்து ஆசை இருக்கிறது, லட்சியம் இல்லை. விஜய்க்கு லட்சியம் இல்லைன்னும் பொழுது விஜய் படத்தில் நடிச்சிருக்கலாமே, ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாரு? சரி, விஜய் பெரிய ஆளே இல்லைனாக்கா நீங்கள் விஜய் பற்றி பேசாமல் கடந்து போயிடலாமே, உங்களால் ஏன் முடியல? அப்போ ரெண்டையும் பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாக புரியுதில்ல. விஜய்க்கு வந்து கனவு இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது, அவருக்கு வரக்கூடிய தகுதி இருக்குன்னு மக்கள் முடிவு பண்ணுறான். உங்களை இத்தனை ஆண்டு காலமாக பிஜேபியை வந்து புறக்கணிக்கிறாங்க, இத்தனை ஆண்டு காலமாக திமுக வந்து இங்கே எவ்வளோதான் நல்ல சினிமா நாடகம் போட்டு சிறுபான்மைக்கு பாதுகாவலர்னு சொன்னாலும் மக்கள் சேர்த்து தூக்கி அடிக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் தான் வந்து இஸ்லாமியோடைய பாதுகாவலர், சிறுபான்மையோட பாதுகாவலர் நாடகம் போட்டாலும் மக்கள் உங்களை திறத்து அடிக்கிறாங்கனாக்கா மக்களுக்கு தெரியுதில்ல. ஏன் இப்போ அண்ணன் சீமாலாம் உதாரணத்துக்கு எடுத்துங்க, 15 வருஷமாக தனியாக தான் நிற்கிறாரு. கடைசி வரைக்கும் தனியாகவே நில்லுப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குனாக்கா மக்களுடைய மொழியும் வழியும் உங்களுக்கு புரியலை. அந்த மொழியும் வழியும் புரியாத நபரை எப்பயுமே வந்து காலம் அங்கீகரிக்காது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் மக்களை வந்து வறுமையில் பிடியில் வச்சுட்டு பணத்தை கொடுத்து சாராயத்தை கொடுத்து ஓட்டை திருடலாமே தவிர இது இன்றைக்கு இளைஞர்கள் கையில் அரசியல் வந்த பிறகு சாத்தியம் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அவருக்கு லட்சியம் இல்லை, கனவு இல்லை அப்படின்றது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, மனசுக்குள்ளே சொல்கிறேன். அப்போது சீனிவாசன் அவர்கள் உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய கனவு என்ன, நீங்கள் எப்படி பயணப்பட போகிறீங்க, அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள். மக்கள் முடிவு பண்ணுறோம். நீங்கள் ஏன் போட்டு விஜயை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணிக்கிட்டேன். சிபிஎம் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப கடுமையாக வந்து திமுக வந்து குற்றம் சாட்டியிருக்காரு இல்லை சார், என்ன காரணத்துக்காக கூட்டணியில் இருந்துக்கிட்டே எதுக்குறாங்க சார்?
என்ன காரணம்ன்றதுக்கு முன்னாடி நம்ம அவர் பேசினதை மக்கள்கிட்ட காமிச்சிருவோம். அப்போ மக்களுக்கு எளிமையாக புரியும். தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏறக்குறைய 600 மேலாக தந்தை பெரியாருடைய வழிவந்த திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள், இந்தியாவிலே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலித்து மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதிய உணர்வுகளும் சாதிய அணிசேர்க்கையும் கொடிகட்டி பறக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால், இந்த 600 கால ஆட்சியில் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் அவர் தூக்கி பிடித்திருக்கிற ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சிட்டாரு. 600 காலமாக நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள். ஆனால் சாதிய படுகொலைகள் தமிழகம் முதலிடமாக திகழ்கிறது. குறிப்பாக தலித்துகளுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் அதிகமாக போகிறது. இந்த வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தலித்துகளுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது இன்டர்கனெக்ட் பண்ணுங்கள். யாரோட? அண்ணன் திருமா மட்டும்தான் திமுக விமர்சனம் செய்து கொண்டிருந்த இடத்துல இன்றைக்கி சிபிஎம் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் விமர்சனம் பண்ணுறாரு. இந்த 2 பேரும் ஒரே புள்ளியில் வராங்க. ஏற்கனவே இவர்களெல்லாம் சேர்ந்து தான் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனாங்க. இன்றைக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டார், அடுத்து இவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னும் பொழுது விஜய் சொன்னது போல் திமுகவுடைய கூட்டணிகள் மைனஸ் ஆகும்னாரா? இப்போ கூட்டணி கட்சி நபர்கள் எல்லாருமே திமுக குறித்த மைனஸை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்கன்னும் பொழுது இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சொன்ன வார்த்தை பழித்து கொண்டே வருகிறது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. அப்போது நீங்கள் ஆணவ படுகொலைகள் தவிர்க்க தவறிவிட்டீர்கள், மலக்குழி மரணத்தை தடுக்க தவறிவிட்டீர்கள். இன்றைக்கு சாதியும் சாராயமும் இந்த சமூகத்தை சீர்கெடுத்து கொண்டு இருக்கிறதுக்கு இதற்கு காரணம் பெரியாருடைய சித்தாந்தத்தை எதையுமே உள்வாங்காமல் இன்றைக்கு நீங்கள் போகக்கூடிய வழி என்பது வேறாக இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்லும் பொழுது ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை இப்போ போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு. அங்கே பாலியல் சீண்டல்கள் அத்துமீறல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதற்கு காரணம் யாருன்னு பார்க்கும்பொழுது கடைசியில் அவன் யாராக இருக்கிறான்? திமுகவை சேர்ந்த நபராக இருக்கிறான் தான் ஊடகத்தில் ஒட்டுமொத்த செய்தி. ஆனால் திமுக நபர்கள் இல்லைன்னு மறுக்கிறானுங்க. நீங்கள் இதில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு கொடுத்ததே தவறுகளை தட்டி கேட்பதும் நல்லாட்சி கொடுப்பதுக்கு தான். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் உங்கள் கட்சியை சேர்ந்த நபர் தவறு செஞ்சுட்டுன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக அந்த தவறையே மறைக்கிறீங்கல்ல, அதை கேவலமாக மூடி மறைக்கிறதுக்கான வேலை செஞ்சுட்டு, அப்போது ஒரு விஷயம் புரியல உங்களுக்கு. அப்போ காவல்துறையிடம் நம்ம சில பொறுப்புகள் காவல்துறையினும் கொண்டு வரப்பட்டது எதுக்குனாக்கா, குற்றங்களை கண்டறிந்து அந்த குற்றவாளிகளை தண்டனை வாங்கி கொடுக்க தான் காவல்துறை. காவல்துறை நான் குற்றங்களை கண்டுபிடிக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் பூசி மழுப்புன்னு சொன்னாக்கா உருப்பிடுமா நாடு? அதுபோல தான் இருக்குது இந்த ஆட்சியில் இவங்க செய்கிறது. எங்கள் ஆட்சியில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அவன் யாரான்னு பார்த்தாக்கா, அவன் ரோட்டு கடையில் பிரியாணி விற்கிற ஒரு நபராக இருக்கிறான். பிரியாணி தள்ளுவண்டி வச்சு பிரியாணி விற்றுக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே அவன் மீது பல வழக்குகள் இதே மாதிரி பாலியல் குற்றம் வன்புணர்வு செஞ்சுருக்கான்ற ஒரு கேஸ் அவன் மேலே இருக்கணும் போது தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைஞ்சி இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சு கொண்டே வந்துட்டுருக்கிறான். கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் கேவலமான ஒரு விஷயம்னே சொல்லலாம்னு வச்சுங்க. பேர் என்ன பல்கலைக்கழகம்? அது அண்ணா பல்கலைக்கழகம். செஞ்சவன் யார்? திமுககாரன். அண்ணா திமுக நீங்கள் எல்லாத்தையும் பொருத்தி வாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் ஒருத்தன் செய்கிறான், ஒட்டுமொத்த சிசிடிவியும் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில். எப்படி? எனக்கு புரியவே இல்லை. ஒரு சிசிடிவி வேலை செய்யலை சார், இந்த 2 சிசிடிவி வேலை செய்யலைன்னா ஓகே, ஒட்டுமொத்தமாக வேலை செய்யலைன்னா ஒட்டுமொத்தமாக வேலை செய்யலையா வேலை செய்யலைன்னு சொன்னீங்களா? சந்தேகம் அங்கே தான் எழுப்புது. வினோத், நீங்கள் அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை தெரியாத நபர்களே இருக்க முடியாது. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்க இந்த பல்கலைக்கழகத்தில் எல்லா சிசிடிவியும் எப்படி ஒரே நேரத்தில் வேலை செய்யாமல் போகும்? அப்போ மேனேஜ்மெண்ட் இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்தீங்களா? நீங்கள் சிசிடிவி வேலை செய்யலைன்னா அங்கே அப்போ அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க? அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறீங்க? பேராசிரியர்கள் என்ன செய்கிறீங்க? யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க சார் எந்த சிசிடிவி வேலை செய்யலைன்னு. இப்போ இது திட்டமிட்டு திமுக கிட்டத்தட்ட இந்த மோசமான ஆட்சியை மறைப்பதற்காக செய்யக்கூடிய இந்த விஷயம் நாளைக்கு இது எந்த மாதிரியான ஒரு எதிர்வினை ஆட்டம்னாக்கா, இது நாளைக்கு யார் மேலே வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், அத்துமீறலாம், கை வைக்கலாம், பெண்களை தூக்கிட்டு போகலான்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்க மாதிரி தான் இன்றைக்கி இருக்க சூழல் இருக்கணும் பொழுது இதை தடுக்க தவறி விட்டு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்துக்கிட்டு சில நபர்கள் திமுகவில் பதிவு போடுறது என்பது வெக்கப்படணும், வேதனைப்பட வேண்டியது. இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய தவறிய பொழுதே ஆட்சி செய்வதற்கான அருகதையற்ற நபர்களாக நீங்கள் போயிட்டீங்க. உங்கள் வீட்டு பெண்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் அமைதியாக கடந்து செல்வீர்களா? இன்றைக்கு பொதுவெளியில் கேள்வி எழுப்பப்படுது. அப்போது
என்றைக்கு ஒரு பெண்களுக்கான சுதந்திரம் பாதுகாப்பு பறிபோனதோ, அடிப்படை குடிமக்களுடைய வாழ்வாதாரம், நீங்கள் சொல்லுவாங்கல்ல, ஒரு பெண்ணை சார்ந்தான ஒரு குடும்பமே இருக்குன்னு, அந்த பெண் பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய அவலம் இழைக்கப்பட்டிருக்கணும் பொழுது அந்த குடும்பம் நிர்கதியாக எப்படி ஆயிடுமோ ஒரு சம்பவத்துக்கு பிறகு, அதுபோல் இந்த நாடு நாசமாய் போவதற்கு காரணம் பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய இந்த அத்துமீறல் நடக்கணும் பொழுது இந்த ஆட்சி கிட்டத்தட்ட அழிவின் விளிம்பில் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.